ஏம்மா செல்ல தங்கச்சிங்க சாப்பிடும்போது பிள்ளை இருந்தாலும் நீங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் அப். ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ 2-3 நாளாகவே பார்த்தீங்கன்னா ஈவினிங்க்கு அப்புறம் தாங்க விலாக் எடுக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். காலையிலலாம் பயங்கர பிஸி அண்ட் பயங்கர ரொட்டீன், ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது. அவசரமாக பிள்ளைகளை பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவசரமாக லஞ்ச் பண்ணிவிட்டு அவசரமாக என் விலாகில் நம்ம மசாலா ஹெல்த் மிக்ஸ் பேக்கிங் அந்த மாதிரி ரொட்டீன், நத்திங் ஸ்பெஷல். லஞ்சுக்குமே ஒன்றும் பெருசாக ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வச்சு மீன் குழம்பு, சாம்பார், பருப்பு, போரிங் ஃபுட்டு, பொரியல், அவியல் அந்த மாதிரி வச்சு முடிக்கிறேன். ஸோ ஈவினிங்க்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ. பிகாஸ் நம்ம ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு எனக்கு பிடிச்ச வேலை விலாகிங் பண்ணவே ஆரம்பிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டின்னருக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இன்றைக்கி தாய் ஃபுட் கிரேவிங் எனக்கு வந்துடுச்சுங்க. அண்ட் இங்கே பாருங்கள், என்னோட இந்த சிங்க் பதிச்சது ஒழுங்காக பதிக்காததுனால அந்த கிராக் எப்படி போகுது பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே வரைக்கும் வந்துச்சு, அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டி ஃபுல்லாக வந்துடுச்சு கிராக்கு. சதீஷ் சொன்னாங்க, இதை நீ எடுக்கணும்னு நினச்சேன்னா இது துண்டாக ஆயிரும்னு. ஸோ அதை நம்ம மாற்றும் போது மாற்றிக்கலாம். அண்ட் இங்கே வந்தாச்சு, குட்டீஸ் பேட்மிண்டன் போயிட்டு வந்தாச்சு. ஹலோ, ஹவ் வாஸ் யுவர் ப்ளே? நல்லா இருந்துச்சா? இவா என்ன எப்படி இருந்துச்சு மேடம்? ஒன்று வரது பாரு, ஓ பெரிய பிளேயர் மாதிரிலாம் வரா. ஸோ இன்றைக்கி தாங்க ஒரு பெரிய ஹியூஜ் பேட்ச் ஹெல்த் மிக்ஸ் மசாலாஸ் டிஸ்பேட்ச் பண்ணியிருக்கோம். மோர் தேன் 150 ஆர்டர்ஸு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஆர்டர்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்நாக்ஸ் என்ன இருக்குது, கை கழுவிட்டு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் நம்பர் எப்போவுமே கீழே இருக்கும். ஃப்ரெஷ் பேட்ச் ஹெல்த் மிக்ஸ் அண்ட் மசாலாஸ் இருக்குது, ஆர்டர் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. இன்றைக்கி டின்னருக்கு நான் சொன்ன மாதிரி தாய் ஃபுட் கிரேவிங் வந்துருச்சா. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, சிக்கன் ப்ராக்கலி ஸ்டர் ஃப்ரை, ஏன்னா ப்ராக்கலி வாங்கினது அப்படியே இருக்குது, கூட ப்ரான் டோஸ்ட். ஜப்பானில் நான் சாப்பிட்டேன், எனக்கு அது மனசில் அப்படி நின்றுடுச்சு. அண்ட் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், பிகாஸ் ப்ரான் டோஸ்ட் நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணதில்லை. ஸோ ப்ரானுமே இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு, அதனால் ப்ரான் டோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அண்ட் ரைஸு, தாய் ஃபுட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் ரைஸ் தாங்க நல்லாயிருக்கும். ஸோ நான் யூஸ்வலாக அமேசானில் வாங்குவேன், ஆனால் இன்றைக்கி நான் இதை பேண்ட்ரியில் செக் பண்ணி பார்க்கும்போது ஜாஸ்மின் ரைஸ் தீர்ந்துடுச்சு. லக்கிலி ஸ்விக்கியில் ஜாஸ்மின் ரைஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் தாவத் பிராண்டு. ஸோ இது நான் ஃபஸ்ட் டைம் தான் இப்போ தான் யூஸ் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். அதனால் அது வாங்கினேன். அதுக்கப்புறம் என்னோட ஆத்தென்டிக்கான தாய் ரெட் கரி பேஸ்ட் நான் யூஸ்வலாக ஒரு பெரிய டப்பில் வாங்குவேன், அது தீர்ந்து போச்சு. அதனால் அதுவுமே நான் ஸ்விக்கியில் ஒரு சின்ன சாஷே இருக்குது, ரியல் தாய் அப்படிங்கிற பிராண்டு. ஸோ இதுவுமே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கினேன். ஸோ கொஞ்ச நேரத்தில் நான் வீடியோ எடுக்க ஆரம்பிப்பேங்க, அப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ரைஸ் சப்ஜெக்டில் இருக்கும்போதே நான் உங்களுக்கு ரைஸை பற்றி, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஏஷியன் ரைஸை பற்றி உங்கள் கூட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஆக்சுவலி நமக்கு நம்ம பொன்னி ரைஸு, பாஸ்மதி ரைஸு, ஜீரா சம்பா ரைஸு, அந்த மாதிரி நம்மளோட ரைஸஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் ஏஷியன் ரைஸஸ்ன்னு நீங்கள் பார்க்கும்போது நிறைய வெரைட்டி இருக்குங்க. அதில் ஒன்று இந்த சூஷி ரைஸ், இதை ஸ்வீட் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, க்ளூட்டனஸ் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தாலே உங்களுக்கு வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஸ்டார்ச் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இது டெசர்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, சூஷிக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரைஸ் தான் அந்த ஸ்டிக்கி டெக்ஸ்டர் இருக்கிறதுனால அந்த மாதிரி டிஷ்ஷுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் ஜாப்பனீஸ் ரைஸுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க முக்கால்வாசி ஷார்ட் கிரெயின் ரைஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஜாப்பனீஸ் பிராண்ட் ரைஸ். இங்கே பாருங்கள், இந்த ரைஸோட டெக்ஸ்டரே கிட்டத்தட்ட நம்ம இட்லி ரைஸ் மாதிரி கொஞ்சம் ஃபேட்டாக குட்டியாக இருக்கும், கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். இதோட பேர் ஷார்ட் கிரெயின். இதில் உங்களுக்கு அந்த அளவுக்கு இதில் ஸ்டார்ச் கண்டென்ட் கூட தான், ஆனால் இதில் இருக்கிற அளவுக்கு அந்த பிசுப்பு தன்மை இருக்காது. ஸோ இதில் ஸ்டார்ச் கண்டென்ட் குறவாக இருக்குது. இது அவங்க ரெகுலராக சாப்பிட்றதுக்கு, ஆனால் இதெல்லாம் ஆக்சுவலி உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க, பிகாஸ் சுகர் அவ்வளோவா ஏறாது அப்படின்னு. இந்த ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ரெகுலராக குக் பண்ணி சாப்பிடுவாங்க. இன்ஃபேக்ட் ஒனிகிரிக்கு இந்த ரைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுலேயே இன்னொரு வெரைட்டி தான் இது. இதில் உங்களுக்கு பார்த்தா க்ளோஸ்அப்பில் தெரியுதா, ஷார்ட்டாக இருக்குல்ல. ஸோ இதில் ஸ்டார்ச் கண்டென்ட் குறைவு. இது ஜாப்பனீஸ் வெரைட்டி ரைஸ், ஷார்ட் கிரெயின் ரைஸ். ஜாஸ்மின் ரைஸ் பார்த்திங்கன்னா தாய் வெரைட்டி. ஸோ ஜாஸ்மின் ரைஸ் எதுக்கு நல்லா இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸு,
சும்மா இதுலேயே ஒரு அரோமா இருக்குது உங்களுக்கு. இது கொஞ்சம் லாங்காக இருக்கும், ஆனால் வந்து பாஸ்மதி ரைஸ் மாதிரி டெலிகட்டாக இருக்காது, அந்த அளவுக்கு லாங்காக இருக்காது. இது வந்து கொஞ்சம் சூயி டெக்ஸ்சர் அண்ட் கொஞ்சம் லாங்காக இருக்கும். இது இந்த ஸ்டர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃப்ரைட் ரைஸுக்கெல்லாம் இது அமேசிங்காக இருக்கும். எனக்கு பர்சனலி இந்த தாய் கறி அந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது இந்த ரைஸ் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து 3 வெரைட்டி. இந்த 3 வெரைட்டி இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது, பட் பர்சனலி இந்த வெரைட்டிக்கு நீங்கள் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் மேட்ரு. ஸோ ஸ்டிக்கி ரைஸ் வந்து நம்ம ரெகுலர் குக்கிங் காட்டியும் இந்த ஸ்வீட்ஸு டெசர்ட்டு ஸ்டிக்கி ரைஸ் வித் மேங்கோஸ் அதுக்கெல்லாமே இது நல்லாயிருக்கும். இது ஃப்ரைட் ரைஸ்க்கு அண்ட் தாய் கறி அது கூட சர்வ் பண்ணுறதுக்கு இதுவுமே நல்லா தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். ஓகே, நம்மளோட ஜாஸ்மின் ரைஸை ஓப்பன் பண்ணிட்டேன். பார்த்த வரைக்கும் ஓகேயாக இருக்குது. இது குக் பண்ணிவிட்டு நான் என்னோடய ரிவ்யூ கொடுக்குறேன். இதை தட்டி வச்சிடலாம். நம்ம யூஸ்வலாக வந்து நான் ஜாஸ்மின் ரைஸ் வந்து ஒரு ஏஷியன் பிராண்டு தான் வாங்குவேன், ஒரு தாய் பிராண்டுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அமேசானில். பட் இது நல்லா அரோமேட்டிக்காக தான் இருக்குது. ஸோ இதை நம்ம குக் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். நான் இதை வந்து லைட்டாக ஊற வச்சிட போகிறேன் ஒரு 1/2 மணிக்கூர். அதுக்கப்புறம் நம்ம வந்து குக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஊற வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குக் ஆகும். ஜாஸ்மின் ரைஸ் குக் பண்ணுற ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. ஓகே, இது இருக்கட்டும். நம்ம வந்து எல்லா ப்ரப்பு அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். போன வாட்டின்னு சொல்லி பாருங்க, நேற்று தான் நேற்று நானும் சதீஷும் அம்மா வீட்டில் போய் வண்டி எடுக்கிறதுக்குன்னு போனோம் தெரியுமா. கடைசி என்ன ஆயிட்டுன்னா வண்டி ஸ்டாப் ஆகிடுச்சு. கிளம்பி வந்தோம், ஸ்டாப் ஆகிட்டு. அதனால சதீஷ் சொன்னாங்க நாளைக்கு போய் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு. கொஞ்ச நாள் வண்டி எடுக்காமல் இருந்ததுனால அது வந்து ஒர்க் ஆகலை, ஸ்டார்ட் ஆகலை. அதனால இப்போ போய் அம்மா வீட்டில் போய் டக்குன்னு பிக்கப் பண்ண போகிறோம். போலாமாப்பா? ஆன் த வே டு அம்மா வீடு. நாங்களும் கொஞ்ச நேரமாக ட்ரை பண்ணுறோம். ஸ்டார்ட் ஆன பாடு இல்லைம்மா. எவ்வளோ நல்ல வண்டி, ஒரு 3 மாதம் ஒதுக்கி விட்டதுக்கா இந்த பாடு. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. 2 நாளாக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இந்த கோயிலில் தான் அம்மா இருக்கா. அம்மா கோயில் போயிருக்காங்க. நான் நோ லக்குங்க நம்ம புல்லட்டு. ஸோ சர்வீஸுக்கு தான் விடணும். 2 நாள் வந்து ரிட்டன். ஓகே, போகலாமா? சதீஷுக கொழுப்பு பாருங்க, போயிட்டே இருக்கான். நில்லுன்னு சொல்ல இங்கே பாரு, கொழுப்பு பிடிச்ச. பேக் டு கிச்சனுங்க. இப்போ வந்து ரைஸை வச்சிட போகிறேன். நம்ம ஊற வச்சுட்டு நான் போயிருந்தேன். ஸோ அதை வடிகட்டி ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் சொன்ன மாதிரி 1 கப் ரைஸுக்கு 1 கப் ஜாஸ்மின் ரைஸுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி. ஸோ அந்த கணக்கில் நம்ம வந்து ஊற்றிடலாம். இது நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் அப்படியெல்லாம் வைக்கணுன்னே இல்லை, நல்ல ஒரு லோ ஃப்ளேமில் நீங்கள் செட் பண்ணிட்டாலே ஓகே தான். ஸோ நான் இதில் வச்சுட்டு நம்ம மூடிட்டு அடுத்து இந்த ஸ்டர் ஃப்ரை சிக்கனுக்கு நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ இது அப்படி இருக்கட்டும். இது வந்து என்ன பண்ணணும்னா ஃபுல் கொதி வரும். நான் திறந்தே வைக்கிறேன். இது கொதி வந்தோடனே லைட்டாக கிண்டி கொடுத்துட்டு அடுப்பை லோ பண்ணி மூடி வச்சு தண்ணியெல்லாம் போகிற வரைக்கும் குக் பண்ண வேண்டியதுதான். மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ். ஸோ இன்றைக்கி ஸ்டர் ஃப்ரை சிக்கனுக்கு ஞான் இந்த பாதி ப்ராக்கலி, அதுக்கு அடுத்து சிக்கனு, வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருக்கான்னு பார்க்குறேன். பேபிகார்ன் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, ப்ராக்கலி மட்டும் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு துண்டு வேணும். ஓகே, ஸோ இதெல்லாமே நான் ரெடி பண்ணிவிட்டு லைக் கொஞ்சம் கட்டிங் ஒர்க்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம முடிச்சுட்டு ஸ்டர் ஃப்ரை பண்ணும்போது இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். சரியா? பாருங்கள், நம்ம ரைஸ் எல்லாமே நல்லா தலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சா. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அடுப்பை லோ பண்ணிட்டேன். லோ பண்ணி அந்த தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். அப்படி அப்சர்வ் ஆகி அணைச்சிட்டு ஜாஸ்மின் ரைஸ் ரெடி, அவ்வளோதான். ஓகே, நம்ம ஸ்டர் ஃப்ரை சிக்கனுக்கு மட்டும் இல்லைங்க, நான் சொன்ன மாதிரி எல்லா குக்கிங்க்குமே ஃபஸ்ட்டு மீசான் கிளாஸ் ரெடி பண்ணி வச்சுருங்க. அதாவது எந்தெந்த இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையோ அதை மெஷர் பண்ணி கொண்டு எடுத்து வச்சுருங்க. ஸோ இன்றைக்கி நம்மளோட சிக்கன் ஸ்டர் ஃப்ரை, தாய் இன்ஸ்பயர்ட் சிக்கன் ஸ்டர் ஃப்ரை வித் ப்ராக்கலிக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியண்ட்டுன்னு சொல்கிறேன். நம்மளோட சிக்கன் பிரெஸ்ட்டு, ஸோ இது வந்து லீனு. நான் இந்த மாதிரி தின்னா
ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பர்டிகுலர் சிக்கன் பிரெஸ்ட் நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ட்ரை ஆகிடும். ஆனால் ஸ்டர் ஃப்ரை சிக்கன்லேயும் சரி மற்ற இதுலேயும் சிக்கன் பிரெஸ்ட் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவேன். அது என்னன்னு இப்போ நிமிஷத்தில் சொல்கிறேன். மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து என்னெல்லாம்னா கொஞ்சம் ப்ரௌன் சுகர், வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், ப்ராக்கலி இந்த மாதிரி கட் பண்ணி பெரிய பெரிய ஃப்ளாரட்ஸாக வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், உப்பு, எண்ணெய், வினிகர், சோய் சாஸ், ஃபிஷ் சாஸ் தாய் டிஷ்ஷுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட். எனக்கு பிடிக்காது. ஆனால் இந்த பர்டிகுலர் ரெட் போட் அப்படிங்கிற பிராண்ட் வந்து ராம் வந்து அமெரிக்காவிலேருந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த ஃப்ளேவர் அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ ஃபிஷ் சாஸ் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட பிராண்டில் தான் பிரச்சனை. ஸோ இந்த பிராண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் அந்த பிராண்ட் ரெட் போட் 40 டிகிரி நார்த். ஓகே, ஸோ இது வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். ரெட் கறி பேஸ்ட்டு ஸோ நான் கடையில் வாங்கினேன்ல அது இப்படி தான் இருக்குது, சாஷையில் தான் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ண போகிறேன். கோகோனட் மில்க்கு ஆப்ஷனல், பட் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ். இதை சொல்லணும்னு இருந்தேன். ப்ராக்கலி ஃப்ளாரட்ஸ் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் அந்த கோர் தண்டு இருக்குது தெரியுமா, அதை யூஸ்வலாக நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடுவோம், பட் அது தூர போடாதீங்க. இதை தான் வந்து ஹார்ட் ஆஃப் ப்ராக்கலின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து அவுட்டர் இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி, ஓகே, ஸோ இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி நீங்கள் ஸ்டர் ஃப்ரையில் ஆட் பண்ணலாம். இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ லெஸ் வேஸ்டேஜ். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ட்ஸ். கொத்தமல்லி கீரை கடைசி போடுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்னேன்ல இந்த சிக்கனை வந்து சிக்கன் பிரெஸ்ட்டு ட்ரை ஆகாமல் இருக்க நான் என்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணுவேன்னு. அந்த டெக்னிக்கோட பேர், இது ஒரு சைனீஸ் டெக்னிக். அந்த டெக்னிக்கோட பேர் வந்து வெல்வெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து லீன் ப்ரோட்டீன். ஸோ இந்த மாதிரி லீன் ப்ரோட்டீனை நீங்கள் குக் பண்ணும்போது ட்ரை ஆகும். சிக்கன் தை வந்து ட்ரை ஆகாது. அதாவது லெக்கு போர்ஷன் நல்லா ஜூஸியாக இருக்கும். பிரெஸ்ட் மட்டும்தான் நீங்கள் எப்போ ஃப்ரை பண்ணாலும் ஹார்ட் ஆகிடும். அதுக்கு இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வெல்வெட்டிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, பெப்பர், இது வந்து கார்ன்ஸ்டார்ச், ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச், பெப்பர் வந்து தேவைக்கு, அதுக்கப்புறமா எண்ணெய், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதுக்கு அடுத்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி. இதை ஊற்றி இதை நல்லா மசாஜ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த இதனால என்ன ஆகும்னா அந்த கார்ன்ஸ்டார்ச் போட்டோம் தெரியுமா, அது வந்து இந்த சிக்கனில் ஒரு தின் கோட்டிங் மாதிரி கிடைக்குங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் சிக்கன் வந்து அந்த பிரெஸ்ட் வந்து ப்ரொடெக்ட் ஆகிடும். இதை நீங்கள் ஸ்டர் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது ட்ரை ஆகாது. ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி உள்ள சின்ன ஹேக். ஸோ இப்போ இது எல்லாமே ரெடிங்க. இனி நம்ம ஸ்டர் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். மீன் வயல் நான் இங்கே ஒரு பெரிய வாக்கை ஹை ஹீட்டில் ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல ஹை ஹீட்டில் ஸ்மோக் ஆகணும் என்னோட பெரிய பர்னரில் வச்சுருக்கேன். இந்த வாக்கை பற்றி நிறைய பேர் கேட்பீங்க. இது என்கிட்ட கிட்டத்தட்ட 12 வருஷமாக இருக்குது. ஆல்டா பிராண்டு. ஸோ கார்பன் ஸ்டீல் வாக்கு தான், காஸ்டைன் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ ஸ்டர் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்னோட ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப், நம்ம சிக்கனை குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஆயில் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி தான் ஸ்மோக் ஆகும், பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம வெல்வெட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிடலாம். ஸோ சிக்கனை ஹை ஃப்ளேமில் 2 மினிட்ஸ் இதை வந்து நல்லா ஸ்டர் ஃப்ரை பண்ண போகிறோம். 2 மினிட்ஸில் இது குக் ஆகிடுங்க. குக் ஆகாதுன்னு நினைக்காதீங்க, பிகாஸ் சிக்கன் பிரெஸ்ட் நிமிஷத்தில் குக் ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு லேயராக வச்சிட போகிறேன். ஸோ கூட ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் சியர் ஆனோன்னு டாஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டாஸ் பண்ணுங்கள். லைட்டாக இப்படி டாஸ் பண்ணிவிட்டு அகேன் இந்த மாதிரி ஒரு லேயராக வச்சு ஒரு நிமிஷம் இருக்கட்டும். 1 நிமிஷம் இல்லை, 30 செகண்ட்ஸ் இருக்கட்டும். சிக்கன் குக் ஆகிட்டுருக்கிற டைமில் இங்கே பாருங்கள், நம்ம ரைஸு ஃபுல்லாக தண்ணி அப்சர்வ் ஆயாச்சு. இப்போ நான் இதை அடுப்பு அணைச்சி அப்படியே விட்டுற போகிறேன். அதுக்கடையில் இதை இன்னும் டாஸ் பண்ணுவோம். ஸோ டாஸ் பண்ணி அகெயின் ஒரு 30 செகண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி 30 செகண்ட்ஸ் விட்டு இந்த சிக்கனை ஃபுல்லாக குக் பண்ணி எடுப்போம். மேக்ஸிமம் 2 to 3 மினிட்ஸ் தான் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. நம்ம சிக்கன் பிரெஸ்ட் வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ நான் அது குக் ஆகிட்டா இல்லையான்னு உங்களுக்கு காணிக்கிறேன். அதுக்கடையில் நான் வந்து இதை ஓவர் குக் பண்ண விரும்பலை. ஸோ இதை வந்து ஒரு க்ளீனான பவுலில் மாற்றிடலாம். 1 செகண்ட் அப்படி இருக்கட்டும். ஸோ இதே வாக்கில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகிறதுக்கு இடையில நம்ம வந்து இங்கே வச்சுருக்கிற ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் ஆட் பண்ணிடுங்க. கூடவே நம்மளோட வெங்காயம்.
எல்லாமே ஹை ஹீட்டில் நம்ம வந்து ஸ்டர் ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஸ்டர் ஃப்ரை மட்டும் நீங்கள் எல்லாமே ப்ரெப் பண்ணிவிட்டு குக்கிங் பண்ணவே ஆரம்பிங்க. ஏன்னா எல்லாமே நிமிஷத்தில் முடிஞ்சிடும். மேக்ஸிமம் 10 மினிட்ஸ்க்குள்ளாடி ஸ்டர் ஃப்ரை முடிஞ்சிடும். ஸோ நம்மளோட வெங்காயம், கார்லிக், இஞ்சி நல்லா வதங்கினோன்னே நான் ரெட் கரி பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ரெட் கரி பேஸ்ட்டுக்கு அந்த தாய் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு தேங்காய் பால் அதையும் ஆட் பண்ணிடுங்க. அந்த தேங்காய் பால்லையே வந்து இந்த ரெட் கரி பேஸ்ட் குக் ஆகட்டும். ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம கறி பண்ணலை, நம்ம ஸ்டர் ஃப்ரை தான் பண்ணுறோம். அதனால் குறைவாக தான், ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த தேங்காய் பால் வந்து இப்போ இந்த கடாயையுமே நல்லா டீக்ளேஸ் பண்ணும். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த தேங்காய் பாலில் உள்ள எண்ணெய் வெளியே வரும். வெளியே வந்து அந்த தாய் கறி பேஸ்ட் நல்லா குக் ஆகட்டும். அது எப்படியும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆகும். ஓகே, நம்மளோட இது குக் ஆகிட்டு இருக்கிற டைமில் நம்மளோட சிக்கன் நிறைய பேர்த்துக்கு என்ன ஆர்த்தி 2 மினிட்ஸ் தான் குக் பண்ணிங்க, வெந்திருக்குமா என்னன்னு கேட்டிங்க. ஸோ வெந்திருக்கா இல்லையான்னு உங்களுக்கு காணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள், பார்த்தீங்களா? சிக்கன் பிரெஸ்ட் வந்து இந்த அளவுக்கு ஜூஸியாக இருக்கணும். பார்த்தீங்களா, தொட்ட உடனே விழுது, சூப்பராக வெந்திருக்கு. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணிங்கன்னா உங்கள் சிக்கன் பிரெஸ்ட் அவ்வளோ ஜூஸியாக இருக்கும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட எண்ணெய் அப்படி வருது பாருங்கள், தேங்காய் பாலில் உள்ள எண்ணெய் நல்ல குக்கும் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம சீசனிங் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சோய் சாஸ் ஒரு டீஸ்பூன். அடுத்து ஃபிஷ் சாஸ், இது ஆப்ஷனல் தான், நானும் ரொம்ப ஆட் பண்ண போகிறதில்ல, பார்த்து ஆட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன். அதுக்கப்புறமா வினிகர் ஒரு டீஸ்பூன். ப்ரௌன் சுகர் ஒரு டீஸ்பூன். சால்ட் நான் இப்போ ஆட் பண்ண போகிறதில்ல, பிகாஸ் கறி பேஸ்டில் சால்ட் இருக்கும், அதனால் அதை ஆட் பண்ணல. அண்ட் ஆல்சோ ஃபிஷ் சாஸ், சோய் சாஸ் எல்லாத்துலேயுமே சால்ட் இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அந்த ஹீட்டில் குக் ஆகட்டும் கொஞ்சம். ஓகே, இது எல்லாமே குக் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் இந்த ப்ராக்கலி ஸ்டெம் போட போகிறேன் ஒரு 30 செகண்டுக்கு முன்னாடி. ஏன்னா வந்து இந்த ப்ராக்கலி ஸ்டெம் வந்து கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு டைம் ஆகும் பார்த்தீங்களா, அதனால அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்கட்டும். ஸோ நம்ம ப்ராக்கலி ஸ்டெம் கொஞ்சம் குக் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ நான் வந்து ப்ராக்கலி ஆட் பண்ணி டாஸ் பண்ண போகிறேன். ஸோ ப்ராக்கலி ஓவர் குக் ஆனால் நல்லா இருக்காதுங்க, அதனால் அது மேக்ஸிமம் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து குக் ஆனால் போதும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து ஒரு 30 செகண்ட் ஸ்டர் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வந்து லைட்டாக ஒரு 1 மினிட் போல் குக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸ்டீம் மாதிரி பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதை லைட்டாக டாஸ் பண்ணிடலாம். ப்ராக்கலி பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்டர் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஹாட் வாட்டர் உங்கள் தேவைக்கு தக்கன, நான் வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இதை பண்ண போகிறேன், அதனால் ஹாட் வாட்டர் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை அப்படியே வச்சுருங்க. இது ஒரு 1 மினிட் போல் அப்படியே இருக்கட்டும். வேணும்னா மூடி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, 1 மினிட் ஸ்டீம் குக் ஆகட்டும். ஓகே, தட்ஸ் இட். 1 மினிட் பிளான்ச் ஆயாச்சு. ஓவர் குக் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க, பிகாஸ் ப்ராக்கலியில் அந்த க்ரன்ச் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட ஆல்ரெடி நம்ம வந்து குக் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சிக்கன் ஆட் பண்ணிடுங்க. இந்த சாஸில், நம்மளோட ரெட் கரி சாஸில் நல்லா டாஸ் பண்ணி விடுங்க. அந்த சிக்கன் ஒரு 30 செகண்ட்ஸ் ஹை ஃப்ளேமில் இந்த ரெட் கரி சாஸில் இருக்கட்டும். அந்த ஜூஸஸ் எல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணட்டும். ஓகே, தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்மளோட சிக்கன் அண்ட் ப்ராக்கலி ஸ்டர் ஃப்ரை ரெடி. ஸோ தண்ணியாகவும் இல்லை, கிரேவியாகவும் இல்லை, ரொம்ப ட்ரையாகவும் இல்லை, நல்ல கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இப்போ ஃபைனல் இன்க்ரீடியண்ட் ஒரு கை நிறைய கொத்தமல்லி கீரை, ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் அதை ஆட் பண்ணுங்கள். அடுப்பு அணைச்சிட்டேன், அவ்வளோதான். நம்மளோட சிக்கன் வித் ப்ராக்கலி ஸ்டர் ஃப்ரை தாய் இன்ஸ்பயர்ட் ரெடி. ப்ரான் டோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ ஜாஸ்மின் ரைஸ் நல்ல ஸ்டீம் ஆயாச்சு. ஸோ இப்போ எப்படி குக்காக இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஜாஸ்மின் ரைஸுக்கும் ஸ்டிக்கி ரைஸுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்களா? ஜாஸ்மின் ரைஸ் நல்லா பொலன்னு இருக்கும், அதனால தான் சொன்னேன் இது வந்து ஃப்ரைட் ரைஸுக்கு நல்லாயிருக்கும். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அரோமா உண்டு. ஸோ அந்த வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பாஸ்மதி ரைஸ் மாதிரி டெலிகட்டாக இருக்காது, இது வந்து கொஞ்சம் மீட்டி டெக்ஸ்சரோடு இருக்கும். ஸ்டர் ஃப்ரை பண்ணும்போது ஃப்ரைட் ரைஸுக்கெல்லாம் நல்லா தாங்கும், ஹோல்டு பண்ணும். அண்ட் டேஸ்ட் நீங்கள் பண்ணும்போது லைட் ஒரு சியூ இருக்கும், அது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் நமக்கு சாப்பிடும்போது. ஓகே,
ஸோ ஜாஸ்மின் ரைஸும் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ப்ரான் டோஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ஒயிட் ப்ரெட் யூஸ் பண்ணுவாங்க, பட் நான் ஹோல் வீட் ப்ரெட் மாதிரி ப்ரௌன் ப்ரெட் வாங்கி வச்சுருக்கேன். அதுதான் என்கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரான்ஸ் ஒரு 200 கிராம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன், எள்ளு வெள்ளை எள்ளு வறுத்தது, இது வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கே தேவை, ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு, ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி கீரை தண்டோடி வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் லைட் சோயா சாஸ், சால்ட்டு, பெப்பர், ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் 2 யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி ஒரு சின்ன வெங்காயத்தில் பாதி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது ஆக்சுவலி பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிளெண்டர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இஞ்சி, அதுக்கப்புறம் பூண்டு, நம்மளோட கொத்தமல்லி கீரை தண்டோடி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட வெங்காயம், பச்சை மிளகா ஆப்ஷனல் தான், பட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் லைட் ஒரு காரத்துக்கு. ஸோ இப்போ நான் வந்து இது எல்லாத்தையுமே லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஸோ நம்மளோட பூண்டு இஞ்சி எல்லாம் இங்கே பாருங்கள் லைட்டாக சதைச்சாச்சு. இப்போ அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரான் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான் ஆட் பண்ணிடுங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறோம், அதனால் மொத்தமாக ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சோய் சாஸ், சால்ட்டு, பெப்பர். இதோட பைண்டிங் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முட்டையோட வெள்ளைக்கரு. இது எல்லாத்தையுமே நல்லா ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி கொண்டு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்மளோட ப்ரான் பேஸ்ட்டு நம்ம அரைச்சாச்சு. இப்போ இதை ப்ரெட்டில் தடவிடலாம். ஸோ நீங்கள் ஒயிட் ப்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ப்ரௌன் ப்ரெட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட்டை எடுத்துகிட்டு நீங்கள் எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணலாம், பட் ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸாக தான் வந்து கட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நம்மளோட ப்ரான் டோஸ்ட்டுக்கு கோட்டிங், நம்ம ப்ரான் டோஸ்ட்டுக்கு கோட்டிங் பார்த்தீங்கன்னா எள்ளு. ஸோ நல்லா தாராளமாக எள்ளு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து ப்ரான் டோஸ்ட் வந்து அசம்பிள் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட ப்ரான் ஃபில்லிங் இருக்குல்ல, ஸோ அதில் கொஞ்சத்தை எடுத்து நம்மளோட ப்ரெட்டில் ஈவனாக தடவிடுங்க. தின் திக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அப்படி தடவிடுங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா நம்மளோட ப்ரான் டோஸ்ட்டை எடுத்து இந்த எள்ளில் இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிற போகிறோம், ஒரு பக்கம் மட்டும். ஸோ இந்த மாதிரி கோட் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் ஒரு ஃப்ரையிங் பேனில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம ப்ரான் டோஸ்ட்டை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த சைடு பேஸில் இருக்கணும், அந்த மாதிரி போடுங்க. மீடியம் டு ஹை ஹீட்டில் தான் ஃப்ரை பண்ணணும், ரொம்ப ஹை ஹீட்டில் ஃப்ரை பண்ணக்கூடாது. பேட்சாக ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் ப்ரான் ஈவனாக குக் ஆகும். ஸோ நம்ம அடிப்பக்கம் ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகிருக்குங்க, லைட்டாக கோல்டன் ஆகிடுச்சு. இப்போ இதை திருப்பி போடலாம். திருப்பி போட்டு நம்ம ப்ரெட்டு கிறிஸ்ப் ஆகிற வரைக்கும், லைட்டாக கோல்டன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அடிப்பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் நல்லா கோல்டன் ஆகிடுச்சு. இப்போ ஒருக்கா திருப்பி போட்டு நம்ம வந்து எடுத்துட வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிறிஸ்பியான ப்ரான் டோஸ்ட் ரெடி. ஸோ ப்ரான் டோஸ்ட்டை க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காணிக்கல இல்லை, இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்க, ஸோ அடியில் நல்லா கோல்டனாக, இந்த சைடு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ஸ்வீட் சில்லி சாஸ் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப பாப்புலரான தாய் ரெசிபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட டின்னர் ரெடி. இங்கே பாருங்கள், ஸோ டின்னர் சிக்கன் ஸ்டர் ஃப்ரை, தாய் இன்ஸ்பயர்ட் சிக்கன் அண்ட் ப்ராக்கலி ஸ்டர் ஃப்ரை, நம்மளோட ஜாஸ்மின் ரைஸ் அண்ட் நம்மளோட ப்ரான் டோஸ்ட். செம்ம கிறிஸ்பியாக இருக்குங்க பாருங்க, செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி இந்த ப்ரான் டோஸ்ட்டை நான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் பண்ணி காணிக்கிறேன், ஏன்னா இதுதான் ஹைலைட் ஆஃப் த ஷோ. ஸோ ஃபஸ்ட்டு நான் மஹிக்கு தான் கொடுக்க போகிறேன். ஏன் தெரியுமா, எனக்கு வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அக்கா நீங்கள் வந்து சாப்பிடும்போது பிள்ளை இருந்தாலும் நீங்கள் தான் சாப்பிட்டீங்க அப்படின்னு. அதனால் நான் மஹிக்கு தான் கொடுக்க போகிறேன். ஸோ ப்ரான் டோஸ்ட்டு கூட கண்டிப்பாக ஸ்வீட் சில்லி சாஸ் இருக்கணும். ஓகே, பார்த்தீங்களா, இப்படி தான் பண்ணுவோம். சரி, நம்மளே சாப்பிட்ருவோம். அதனால தான் நீ சாப்பிடு. எக்ஸாக்ட்லி அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. ஸோ ஜாஸ்மின் ரைஸ் எப்போவுமே இந்த மாதிரி பவுலில் வச்சு சர்வ் பண்ணுங்க. அப்போ வந்து ஒன்று ப்ரிட்டியாக இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா
அந்த ட்ரை ஆகாது. ஸோ ஜாஸ்மின் ரைஸ், அதுக்கப்புறம் நம்மளோட ப்ரான் டோஸ்ட் அண்ட் சிக்கன் ப்ரோக்கலி ஸ்டர் ஃப்ரை. ஓகே, ஸோ நம்மளோட தாய் இன்ஸ்பயர்ட் டின்னர். ஸோ என்னோட கிரேவிங் இதுதான். ஸோ செஞ்சாச்சு. ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய். ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் அப்பில் இதுதான் எங்களோட டின்னர். பாருங்க, மஹி குட்டிக்கு காலில் அடிபட்டுருக்குன்னு மகா போய் மஹியை படுக்க வைக்கா. ஏம்மா செல்ல தங்கச்சிங்க, அக்கா அக்கா தங்கச்சின்னா இப்படி எல்லாவா இருக்கணும். Good night, girls. Good night. Sweet dreams, everyone. Bye. Bye. Good night. மஹி காலில் பாருங்க அடிபட்டுட்டு. அவள் வந்து பேட்மிண்டன் விளையாடும்போது அவளுக்கு ஸ்ப்ரெயின் ஆகிட்டு காலில். அதனால நாங்கள் வந்து ஒரு பேண்டேஜ் அவளுக்கு போட்டுட்ருக்கோம்.